இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களது நல்வாழ்த்துதல்கள். லிம்சாஸ் என்ற இசை பள்ளி வழங்கும் ஓர் எளிய பயிற்சி முறை. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே நல்லது. ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக் கடவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பாடல் பாடுவதற்கென்றே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் சங்கீத புஸ்தகம். இந்த சங்கீதத்தை முறையாக கற்று நாம் கீர்த்தனைகளாக பாடுவது எத்தனை நல்லது. உங்களுக்கும் ஆர்வம்தானே கீர்த்தனைகள் பாட வேண்டும் என்று? முறையாக ராக தாளங்களில் நாம் பாடினால் நம்முடைய பரமபிதா எவ்வளவாய் நம்மளே மகிழ்ச்சி அடைவார் என்பது நாம் அறிந்த உண்மை. எனவே அத்தகு கீர்த்தனைகளை, அந்த கீர்த்தனைகளிலே இலக்கிய சுவை, இலக்கண சுவை, இறையியல் சார்ந்த கருத்துக்கள் அனைத்தும் ஒருங்கே ஏற்றப்பட்டுள்ள மிக அருமையான கீர்த்தனைகள் நம்முடைய கீர்த்தனை பாடல்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. இப்பாடல்கள் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுதப்பட்டது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இத்தகைய அருமையான இந்த கீர்த்தனைகளை இயற்றியவர்கள் ராவ் சாஹிப் ஆபிரகாம் பண்டிதர், கவி சக்கரவர்த்தி வேதநாயகம் சாஸ்திரியா, எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, வே. மாசிலாமணி ஐயர், சந்தியாகு ஐயர், யோவான் பால்மர், டாக்டர் சபரிராயன் ஏசுதாசன், ஞா. சாமுவேல் ஐயர், பரமானந்தம் ஐயர், பொன்னுசாமி ஐயர், யோ. யாக்கோபு ஐயர், ஞானமணி ஐயர், வேதமாணிக்கம், மரியான் உபதேசியார், வீரமா முனிவர் போன்ற எத்தனையோ கிறிஸ்தவ கவிஞர்கள் எழுதிய கீர்த்தனைகள் அநேகம் உண்டு. ஆனால் இந்நாட்களிலே அந்த கீர்த்தனைகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. இந்த கீர்த்தனைகளை நமது புதிய தலைமுறை குழந்தைகளும் பாடி பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், இறை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஓர் எண்ணத்தில், உயரிய நோக்கத்தில் பயிற்சியை நாங்கள் உங்களுக்கு அளிக்கிறோம். லிம்சாஸ் இசைப்பள்ளி மகிழ்ச்சியுடன் வழங்கும் இந்த பேசிக் லெசன்ஸ் எக்ஸசைசஸ். கர்த்தர் என் பலனும் கீதமும் மாணவர் என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் சங்கீதம் 118, 14ஆம் வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. The Lord is my strength and my song என்பதன் சுருக்கமே லிம்சாஸ். இந்த பள்ளியின் முக்கிய நோக்கம் இப்பொழுது உள்ள சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் குறிப்பிட்ட ராக தாளங்களில் முறையாக கற்று, தமிழ் இசையிலே கற்று, தமிழ் பாடல்களை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாட அவர்களை பழக்குவிக்கிறோம். எனவே நீங்களும் இந்த பயிற்சியை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம். இதற்கு ஆதாரமாக சரளி வரிசையிலிருந்து நாங்கள் ஆரம்ப பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோம். இந்த சரளி வரிசை என்பது தமிழ் இசையின் ஆரம்ப பாடம். அது மாயா மாளவ கவுளை ராகத்தில் இயற்றப்பட்டுள்ளது. அது 72 மேளகர்த்தாக்களில் 15வது மேளகர்த்தா ராகம். இந்த ராகத்தில் இந்த சரளி வரிசைகள் மற்றும் மற்ற பயிற்சி வரிசைகள் யாவும் இயற்றப்பட்டுள்ளன. அது ஆதி தாளத்திற்கு 8 கவுண்ட்ஸ் உண்டு. அந்த 8 கவுண்ட்ஸ் நான் போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த ஆதி தாளத்தில் இந்த சரளி வரிசைகளை நாம் பாடி பயிற்சி பண்ணலாம். ஆதி தாளம் என்பது ஒரு லகு, அதன் பிறகு 2 திருத்தம். லகு என்றால் ஒரு தட்டு தட்டி ஃபிங்கர் கவுண்டிங், ஒரு தட்டு தட்டி டர்ன் ஓவர், வீச்சு என்பது திருத்தம்.
இந்த ஆதித்தாளத்திற்கு ஒரு லகு 2 திருதம். லகு என்றால் 1 2 3 4 5 6 7 8. சரியா? 1 to 4 வந்து லகு. அந்த லகு முடிந்த உடனே நம்ம தியரி எழுதும்போது ஒரு சிங்கிள் பார் போடணும். அடுத்து ஒரு தட்டு ஒரு வீச்சு முடிஞ்ச உடனே சிங்கிள் பார். அகெயின் ஒரு தட்டு ஒரு வீச்சு முடிஞ்ச உடனே டபுள் பார் போடுவோம். டபுள் பார் போட்டு டோட்டல் 8 கவுண்ட்ஸ் முடிஞ்ச உடனே தாளம் எண்ட். இனி இந்த சரளி வரிசை இதுல சா ரி கா மா பா தா நி ஸ்வரங்கள் வந்து 7 ஸ்வரங்கள் உண்டு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரிகமா பதனி இது ஷார்ட்டா சொல்றோம். ஆனா எதற்குனா ஷட்ஜம் அந்த சா, ரிஷபம் ரி, காந்தாரம் க, மத்தியமம் ம, பஞ்சமம் ப, தைவதம் த, நிஷாதம் நீ. அப்படி நம்ம ஷார்ட்டா சொல்லிட்டு வரோம். இது வந்து 7 வரிசையில போயிட்டே இருக்கும். சா ரி காமா பாதா நீ அசெண்டிங் ஆர்டர், அப்புறம் டிசெண்டிங் ஆர்டர் சா நீ தா பா மா க ரி சா. இப்படியாக ராகங்கள் மேல போகும் கீழே வரும். அசெண்டிங் டிசெண்டிங், ஆரோகணம் அவரோகணம். இதை பாடி நாம இந்த தாளத்துல பாடி நம்ம பயிற்சி பெறுவோம். சரியா? இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் அளிக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவியுங்கள். மேலும் இந்த இன்ஸ்டா ஐடி மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.